வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு அருமையான சட்னி தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். எல்லாருமே விருப்பமாக சாப்பிடுவாங்க. செய்து கொடுத்தீங்கன்னா 2 இட்லி எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். வாங்க இப்போ இந்த சுவையான தக்காளி சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டிருக்கேன். இப்போ இந்த கடாய் கூட பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுற மனை, மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல், அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுற வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இந்த உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டுமே பாதி அளவுக்கு வறுபட்டு வரணும். அது வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் பாதி அளவுக்கு வறுபட்டு வந்துருச்சு. இப்போ காரத்துக்கு நான் 6 வரமிளகா சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூட 3 காஷ்மீரி மிளகாய். இது காரம் இருக்காது, சட்னிக்கு நல்லா கலர் கொடுக்கும். இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா கூட பரவாயில்ல. இப்போ நம்ம சேர்த்துருந்த அந்த மிளகாய் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா செவந்து வறுபட்டுடுச்சு. இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு அந்த பருப்பு மிளகாய் மட்டும் வெளியே எடுத்துகிட்டு அதே எண்ணெயிலேயே நான் ஒரு 20-25 சின்ன வெங்காயம் இருக்கும் தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அது கூட ஒரு 10-12 பல் பூண்டு சேர்த்துட்டு இந்த சின்ன வெங்காயம் பூண்டு நல்லா இந்த அளவுக்கு லேசாக நிறம் மாதிரி வரணும். ரொம்ப நல்லா வரணும். இந்த அளவுக்கு வதக்கப்பட்டு வந்தால் போதும். சிம்மில் வச்சு வதக்கி விடுங்க. இப்போ இதில் 3 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துட்டு இந்த தக்காளியில் பச்சைத்தன்மை போயிட்டு தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு குழஞ்சி வதங்கி வரணும். இப்போ இந்த அளவுக்கு வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுருக்கோம். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நல்லா குழஞ்சி வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதில் நான் ஒரு 10 இல்லை ஒரு 12 புதினா தழை இருக்கும், அது மட்டும் தான் சேர்த்துக்கிறேன். அதிகம் சேர்க்க வேண்டாம். இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா லேசான வாசனை நல்லாயிருக்கும். இப்போ அதை சேர்த்துட்டு ஒரு 30 செகண்டுக்கு வதக்கி விட்டிங்கன்னா அப்படியே சுருங்கி வதங்கி வந்துடும். புதினா சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. பார்த்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சட்னி நம்ம ஆற விட்டுடலாம். சட்னி ஆறின பிறகு இந்த உளுத்தம்பருப்பு மிளகாய் மட்டும் போட்டிருக்கேன். அது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் இந்த பருப்பு மிளகாய் எந்த அளவுக்கு மைய வைக்க முடியுமோ மைய வச்சுக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா பருப்பெல்லாம் அந்த அளவுக்கு சரியாக மஞ்சி வராது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு ரெண்டையுமே நல்லா மைய வச்சு எடுத்துகிட்டு வந்துருக்கேன். இதை நம்ம வதக்கி வச்சுருந்த சட்னியை சேர்த்துக்கலாம். சட்னியை சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லேசான கொரகொரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் சட்னி லேசான கொரகொரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த சட்னி வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸி கப் அலசிருக்கேன். அதை சேர்த்துட்டு கலந்துட்டுக்கோங்க. இந்த சட்னி கொஞ்சம் கட்டியாக இருந்ததுனால நல்லாயிருக்கும். தண்ணி அதிகம் சேர்க்க வேண்டாம், குறைவாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வழக்கமாக சட்னி தாளிக்கிற மாதிரி கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிருக்கேன். தாளிப்பை சேர்த்துட்டு கலந்து விட்டுங்க. நமக்கு நல்ல சுவையான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.